ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில், 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. டெஸ்லா நிறுவனம் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக தனது இரண்டாவது பெரிய சந்தையான சீனாவில் 10% அதிகமான பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக கூறியுள்ளது. இதனை டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் ஒரு மெமோவில் அறிவித்துள்ளார். விற்பனை சரிவு மற்றும் மின்சார வாகன தயாரிப்பில் நிலவும் கடும் போட்டியின் காரணமாக இந்த பணி நீக்கம் நடக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக வாகன உற்பத்தியில் மிகப்பெரிய சந்தையாக சீனா இருக்கிறது. இந்நிலையில் குறைந்த விற்பனை மற்றும் மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதே இந்த பணி நீக்கத்திற்கு காரணம் என பல செய்தி தரவுகள் கூறுகிறது. ராய்ட்டர்ஸ் நிறுவனத்தின் கூற்றுப்படி எலான் மஸ்க் திங்களன்று ஒரு மெமோவில் டெஸ்லா நிறுவனத்தில் பணிபுரியும் 10% ஊழியர்களை குறைவான விற்பனையின் காரணமாக பணி நீக்கம் செய்வதாக கூறியுள்ளார். மேலும் சீனாவில் இருக்கும் டெஸ்லா நிறுவனத்தில் பணிபுரியும் விற்பனை குழுவில் உள்ள சில நபர்களுக்கு பணி நீக்கம் குறித்த செய்திகள் அறிவிக்கப்பட்டதாகவும் 10% அதிகமானோர் வேலை இழக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உலகின் மிகப்பெரிய எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி சந்தையான சீனாவில் டெஸ்லா நிறுவனம் அதிக போட்டியை எதிர்கொண்டு வருகிறது. புதிய மாடல் கார்களான BYD கார்களை வெளியிடுவதில் டெஸ்லா நிறுவனம் தனது போட்டியாளர்களுடன் கடுமையான விலை நிர்ணயிக்கும் போரில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது புதிய மாடல் வாகனங்களுக்கு எவ்வாறு விலை நிர்ணயிக்கப்படுகிறது என்பதில் பிரச்சனை ஏற்படுகிறது. வாகனங்களை வாங்க விரும்பும் மக்கள் எங்கு விலை குறைவாக உள்ளது என்பது பற்றி ஆராய்ந்துதான் முடிவெடுப்பார்கள். அதன்படி டெஸ்லா நிறுவனம் மற்றும் அதன் போட்டியாளர்கள் புதிய மாடல் வாகனங்களுக்கு விலை நிர்ணயிப்பது குறித்த சிக்கல்கள் எழுந்துள்ளது. டெஸ்லா நிறுவனம் புதிய மாடல் கார்கள் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகியவற்றில் முதலீடு செய்ய உள்ளதால் இந்த பணி நீக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். மேலும் டெஸ்லா நிறுவனம் அதன் உலகளாவிய வாகன விற்பனை இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் கடந்த 4 ஆண்டுகளில் முதல் முறையாக குறைந்துள்ளது என்று அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தனது எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியை டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் தொடங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த மாத இறுதியில் டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான எலான் மஸ்க் இந்தியாவிற்கு வந்து மோடியை சந்திப்பார் என கூறப்படுகிறது. இதனை எலான் மஸ்க் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் அறிவித்துள்ளார். இந்த சந்திப்பானது இந்தியாவில் எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியை தொடங்குவது தொடர்பாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. டெஸ்லா நிறுவனத்தின் மற்ற அதிகாரிகளும் வர இருக்கின்றனர். சமீபத்தில் டெஸ்லா நிறுவனத்தை இந்தியாவில் தொடங்க அவர்கள் இடம் பார்த்து கொண்டிருப்பது போன்ற செய்திகளும் வெளியானது. அதற்காக பல மாநிலங்களும் தங்கள் ஊர்களில் முதலீடு செய்ய வேண்டும் என்று பரிந்துரை செய்து வருகின்றனர். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில், 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.